கேஸ் எதுக்காக அப்பான்னு பையனுக்கு கூட இல்லைன்னு சார். அவர் அப்பான்னு சொல்லி இது பண்றதுக்காக கூட போட்டிருக்கலாம். ஆனா அப்பதான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காரு. பையன் 1.25 வயசு இருக்கவே விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீங்க இப்ப யார் அவரு விட்டுட்டு போனால யார் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன அம்மா தம்பி கூட தான் வாழ்ந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டுமா குழந்தைய வளர்த்தீங்க அதை சொல்லுங்க. அம்மா தம்பி தான் குழந்தைய வளர்த்தாங்க. குழந்தை பையன்ல இருந்தேன் பிறந்ததுல இருந்தே அவங்கதான் பாக்குறாங்க. அப்பா எதுக்காக கூட 8 வருஷமா எந்த பழக்கம் இல்லாதவர் இப்ப இது பண்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேஸ் போட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாரு. அதுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாரு. என் பையனுக்கு இறுதி சடங்கு பண்றது கூட எதுக்குமே அவர் அங்க இல்ல. ஜிஹெச்சுக்கும் வரல, எதுக்காகவும் இல்லை. வீட்டுக்கும் வந்து எங்களை பார்க்கவோ எதுக்குமே அவர் வரதில்லை. இப்ப எதுக்காக கேஸ் போட்டிருப்பாரு? வயசு கூட தெரியல. தப்பா வயசு 13 கொடுத்திருக்காரு. அவனுக்குன்னு ஒரு பால் கூட வாங்கி கொடுத்ததில்ல, ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தது, எதுவுமே வாங்கி முகத்தே பார்த்தது இல்லைங்க. முகத்தே பார்த்தது இல்ல. இவங்களுக்குதான் நாங்க தான் எல்லாமே. அவனுக்கு எங்க அப்பான்ற ஒரு இதே தெரியாது. பண்ணிட்டாரு, இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்க ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க தாக்கல் பண்ண சப்மிட் பண்ணுவோம். அதுதான் கேட்கிறேன். கண்டிப்பா சப்மிட் பண்ணுவோம். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மனு தாக்கல் செய்தவரின் மனைவி அவர் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.